பெரியவங்க விளையாண்ட ஸ்குட் கேம் பத்தி நம்ம பார்த்திருக்கிறோம். குழந்தைகளை வச்சு ஸ்குட் கேம் ஒண்ணு இங்க நடத்துறாங்க. பல பேர் கொலை செய்யப்படுறாங்க. ஸ்குட் கேம்ல எப்படி ஒருத்தர் மட்டும் கடைசியில ஜெயிக்கிறாரோ அந்த மாதிரி இங்கேயும் ஒருத்தர் தான் கடைசியில ஜெயிக்க இருக்கிறார். அங்கேயும் கொலை இங்கேயும் கொலை. என்ன வித்தியாசம்னா இங்க குழந்தைகளை வச்சு நடத்துறதுதான் வித்தியாசம். கூடவே இன்னொரு வித்தியாசம் உண்டு. அங்க ஸ்குட் கேம்ல ஒரு தனியார் அமைப்போ ஒரு தனியாலோ அந்த கேம் நடத்தலாம். ஆனா ஒரு கவர்மெண்ட் இங்க நடத்தலாமா? இங்க நடத்துறாங்க. ஒரு கவர்மெண்ட் அந்த மாதிரி ஒரு கேம் இங்க நடத்துறாங்க. என்ன ஏதுங்கிறத பேட்டில் ராயல்னு கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு ஜாப்பனீஸ் படத்தை பார்த்து நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். கூடுதல் தகவல் என்னன்னா இந்த படத்தை பல நாடுகள்ல பேன் பண்ணிருக்காங்க, தடை செஞ்சிருக்காங்க. சந்தேகப்பட்டவங்க விக்கிபீடியால போய் இதை பத்தி நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம். அப்படி என்ன ஏதுங்கிறத தான் இப்ப நாம பார்க்க போறோம். ஸ்டோரிக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஜப்பான் நாடே கதிகலங்கி போன சமயம். நாட்டுல ரெசெஷன், நாட்டை நடத்துறதுக்கே கஷ்டம். 100க்கு 15 பேருக்கு வேலை வாய்ப்பு இல்ல. 1 கோடி பேருக்கு கணக்கெடுத்தா வேலை வாய்ப்பு இல்ல. படிக்கிற பிள்ளைங்கள்ல கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் ஸ்கூல்ல படிக்க மாட்டேன்னு ஸ்கூலை விட்டு வெளியேறாங்க. அப்படி வெளியேறவங்க கிடைக்கிற தொழிலெல்லாம் பார்த்து தப்பு தண்டா பண்ணி போலீஸ் கிட்ட மாற்றுறதும் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில சேர்க்கப்படுவதுமா போய்கிட்டு இருக்குது. இந்த சின்ன பசங்களை வச்சு நடக்கக்கூடிய குற்றங்களோட எண்ணிக்கை பயங்கரமா கூடிக்கிட்டு இருக்குது. வருங்காலம் குழந்தைங்க கையில, இளைஞர்கள் கையில அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த பெரியவங்க எல்லாம் அவங்க மேல இருந்த அந்த நம்பிக்கையை இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்ல போனா அந்த நாட்டுல இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க மேல ஒரு பயமே வந்துருச்சு. ரோட்ல போய்கிட்டு இருக்கும்போது ஸ்கூல் பசங்க எதுக்க போனாலே பெரியவங்க எல்லாம் பயந்து ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு. அப்பதான் கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை கொண்டு வருது. தி மில்லேனியம் எஜுகேஷனல் ரீஃபார்ம் ஆக்ட் அப்படின்ட்டு. 2K கிட்ஸுக்காக. 2Kனா 2020 இது 2000வது வருஷத்துல இருந்த கிட்ஸ் அவங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட சட்டம். BR ஆக்ட் அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்களா. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த மாதிரி ஒரு கேம் நடத்துறதுக்காக கிட்டத்தட்ட 43,000 மாணவர்களுக்கு இடையில குழுக்கள் முறையில ஒரு கிளாஸை தேர்ந்தெடுத்து ஒரு 9ஆம் கிளாஸ் பசங்களை தேர்ந்தெடுத்து போட்டிக்கு இந்த மாதிரி ஒரு கேமுக்குள்ள அமைச்சிருக்காங்க. அந்த கேம்ல இருந்து ஒரே ஒருத்தி மட்டும் 3 நாள் நடக்கிற கேம் இது. 2 நாள் 7 மணி நேரம் 43 நிமிஷத்துல அந்த கேமை முடிச்சு உயிரோட வெளியில வந்திருக்கிறா. அப்படி ஜெயிச்சு வந்த ஒரு பொண்ணு. அவன் முகத்தை பார்க்கணும்னு எல்லாரும் ஆர்வமா இருக்கும்போது, மீடியால ஆர்வமா இருக்கும்போது அவ சிரிக்கிறாங்க. அந்த சின்ன பிள்ளை சிரிக்குதுங்கன்னு அந்த அம்மா பயந்துகிட்டு இருக்குது. இப்ப பார்த்தது ஏதோ ஒரு கிளாஸ்ல இந்த மாதிரி ஒரு போட்டி நடத்தி அதுல ஜெயிச்ச ஒரு குழந்தைய கொலவெறியோட சிரிச்சிட்டு போனதை நம்ம பார்த்தோம். ஆனா இவ எப்படி விளையாண்டா எப்படி ஜெயிச்சாங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கல. பார்க்குற குடுப்பனம் இந்த படத்துலயுமே நமக்கு கிடையாது. இதே மாதிரி அடுத்து ஒரு கிளாஸை தேர்ந்தெடுக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கூலை பார்த்துடலாம். இதுதான் அந்த ஸ்கூலு. அந்த ஸ்கூல்ல வாத்தியார் ஒருத்தவர் சோகமா உட்காந்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணு உள்ள வரா. நம்ம படத்தோட ஹீரோயின் இவ தான். என்ன சார் கிளாஸுக்கு வரலான்னு பார்த்தா யாரையுமே காணோம் அப்படின்னு பதறா. அவர் எந்த பதிலும் சொல்லாம வெளியில போகும்போது பக்கத்து கிளாஸ்ல இருந்து ஒருத்தன் கத்தியை வச்சு வேகமா ஓடுவான். எதுக்கு வந்த வாத்தியாரையே தொடையில கிழிச்சிட்டு ஓடுறாங்க. அப்படி ஓடும்போது அந்த கத்தி கீழே விழுந்துரும். அதை மத்தவங்க எடுத்து பயன்படுத்தக்கூடாதுன்னு நம்ம ஹீரோயின் அந்த கத்தி எடுத்து ஒளிய வைப்பா. வாத்தியார் எந்திரிச்சு கையை கழுவுறாரு, ரத்தத்தெல்லாம் கழுவுறாரு. ஒருத்தன் பெரியவங்களை கொலை பண்ண ரேஞ்சுக்கு வளர்ந்துகிட்டு இருக்கிறான், கத்தியை வச்சு கிழிச்சிட்டு இருக்கிறான். இன்னொருத்தியோ யார் அந்த கத்தியை மறுபடியும் பயன்படுத்த கூடாதுங்கிறதுக்காக கத்தி எடுத்து ஒளிய வைக்கிறா. இது அந்த வாத்தியாருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கட் பண்ணா அதே ஸ்கூல்ல நம்ம வாத்தியார் ஒரு கிளாஸ் விட்டு வெளியில வந்தார்ல, அந்த கிளாஸ் பசங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரிப் இருக்குன்னு சொன்னதும் லீவு போடுறவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து வந்திருக்கானுங்க. லீவே போடாம ட்ரிப்னா எல்லாரும் மொத்தமா வந்துருவாங்க போல. பஸ்ல மொத்த கூட்டமும் போய்கிட்டு இருக்குது. பஸ்ஸுக்கு வெளியில ராணுவ வண்டி நிக்கிறத கவனிக்கலாம். நிறைய ராணுவ வண்டிகள் நிக்கிறது. இதே ஸ்கூல் பஸ்ஸுக்குள்ள கண்ணாடி போட்ட இன்னொரு வாத்தியாரும் இருக்கிறார். சந்தோஷமா பசங்களோட வந்துட்டு இருக்கிறார். பொண்ணுங்க எல்லாம் பிடிச்ச பசங்களோட இருந்து போட்டோ எடுக்கிறது, சாக்லேட் கொடுக்கறது, அப்படி இப்படின்னு டூருக்கு போகும்போது எப்படி எல்லாம் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. அங்க ஒரு 3 பேர் சேர்ந்து ஒன்னா போட்டோ எடுத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டுன்னு மொத்தம் 3 பேர் இந்த போட்டோல இருக்கிறத கவனிக்கலாம். 3 பேருமே ஒரு குரூப் நண்பர்கள். ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது பொத்துன்னு கீழே விழுவான். கை வச்சிட்டு இருந்தவன் அண்டம் கொடுத்த கையை இறங்கிட கீழே விழுந்து முடிச்சு பாக்குறான். பார்த்தா எல்லா பேரும் வாங்கி கிடக்குறாங்க. இவன் மட்டும் கொஞ்சம் தெளிவா இருக்கிறாங்க. அங்க மாஸ்க் போட்டு வந்த லேடி ஒருத்தி தலையில ஓங்கி ஒரு அடி பாட்டிலால ஆளு வாங்கிட்டான். அப்புறம் ஒரு யாருமே இல்லாத ஒரு தீவு பகுதியை காட்டுறாங்க. அந்த தீவு பகுதியில இந்த கிளாஸ் பசங்க எல்லாம் முழிக்கிறானுங்க. அப்படி முழிச்சு பார்க்கும்போது அவங்க எல்லாரோட கழுத்துலயும் நாய்க்கு காலர் போடுறாப்ல ஒரு காலர் போடப்பட்டிருக்கிறது. எல்லாரும் உசி போட்டு எந்திரிக்க சொல்றாங்க. தலையில கட்டு போட்டாப்ல ஒருத்தன் உட்காந்துருக்கான் பாருங்க டேபிள் மேல. அவ ஒருத்தனா இந்த பக்கம் பரட்ட ஒருத்தவன் இருக்கிறான் பாருங்க. ஒரு மாதிரி வில்லத்தனமா பபுல்காம் பண்ணிக்கிட்டே திரும்புவான். அவன் ஒருத்தன். இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா இதே கிளாஸுக்கு புதுசா ஜாயின் பண்ண இருந்தவங்க. புது ஸ்டூடெண்ட் இந்த கிளாஸுக்கு வந்திருக்கிறவனுங்க. வெளியில பார்த்தா ஹெலிகாப்டர் ஒன்று வந்து இறங்குது. ஹெலிகாப்டர்ல இருந்து நம்ம வாத்தியார் தான் வந்து இறங்குறாரு. ராணுவ பாதுகாப்போட வந்து இறங்குறாரு. கதவை திறந்து ராணுவம் அவரை உள்ள அலோவ் பண்ணுது. வாத்தியார் உள்ள வந்ததும் பசங்க எல்லாம் பார்த்துட்டு வாத்தியார் நீ என்னையா பண்றீங்க அப்படின்னு பதறாங்க. எல்லாரும் உட்கார சொன்னதும் உட்காந்தாச்சு. இதே பசங்களுக்கு 7ஆம் கிளாஸ்ல இவர் வாத்தியாரா இருந்தவர். இப்போ 9ஆம் கிளாஸ்ல இந்த 3 நாளைக்கு உங்களுக்கு வாத்தியாரா வந்திருக்கிறதா சொல்றாப்ல. உங்க கிளாஸ்ல புதுசா 2 பசங்க ஜாயின் பண்ணி இருக்காங்க. அதோ அந்த தலையில கட்டுப்பட்டவன் அப்புறம் நம்ம பரட்டன்னு அறிமுகப்படுத்துறாரு. அப்புறம் BR ஆக்ட்னு போர்டுல எழுதுறாப்ல. என்ன நடக்குதுன்னு எல்லாரும்
எல்லாரும் கேட்பாங்க. கிளாஸை கவனிக்காம ஒரு பொண்ணு ஓவரா பேசிக்கிட்டே இருப்பா, சாப்பீஸை விட்டு எறிவார். அதுக்கே அந்த பொண்ணு கோவப்பட்டு வந்து என் மேல சாப்பீஸ் எரியாகும் அப்படின்னு கோவப்படுது. யாராவது பேசும்போது ஒழுங்கா கவனி போ அப்படின்னு தள்ளிவிடுறாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் விளக்கி சொல்றேங்கிறாப்ல. அங்க ஒருத்தர் நம்ம வாத்தியாரை பார்த்ததுமே அங்கிட்டு இங்கிட்டும் மூஞ்சியை திருப்பிக்கிறான் பாத்தீங்களா. இவன் தான் அன்னைக்கு கத்தியால இவரை கிழிச்சவன். அன்னைக்கு கத்தியால கிழிச்சு விட்டு இனிமே ஸ்கூலுக்கே வரமாட்டேன்னு நிறைய பசங்க எப்படி ஸ்கூலை விட்டுட்டு ஓடுறாங்களோ அந்த மாதிரி ஓடுனவன் தான். ஆனா ட்ரிப்புன்னு வந்ததும் பயவுள்ள முதலா வந்து நிக்கிற அப்படின்னு கேட்கிறாப்ல. அங்கேயே மூஞ்சியை கட்டுறான் பாருங்க வாத்தியார்கிட்ட. இந்த மாதிரி ஆட்களால தான், இந்த மாதிரி பசங்களால தான் பயந்து போன பெரியவங்க அரசாங்கத்தை வற்புறுத்தி ஒரு சட்டத்தையே கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் தான் பிஆர் சட்டம் அப்படின்னு சொல்றார். பேட்டில் ராயல் சட்டமா. இன்னைக்கான உங்களுக்கான பாடம், ஒருத்தர் நீங்க கொன்னுக்கணுங்கிறாப்ல. கடைசியில ஒருத்தர் உயிரோட மிச்சம் இருக்கிற வரைக்கும் இதை கொல்ற இந்த கொலைகள் தொடருங்கிறாப்ல. இல்ல இதை எதிர்க்கிறோம்னு ஒரு பொண்ணு சொல்லுவா. இதே மாதிரி இதை எதிர்த்த உங்க ட்ரிப்புக்கு கூட வந்த வாத்தியார் அவரோட நிலைமையை பாருங்கன்னு காமிக்கிறாங்க. கண்ணாடி போட்டு அந்த வாத்தியார் செத்து போய் கிடக்கிறார். இந்த மாதிரி நடத்தக்கூடாதுன்னு சொன்னாரா, ராணுவம் கொன்னுடுச்சு. இப்போ உங்களுக்காக ஒரு வீடியோ பிளே பண்ண போறோம் பாருங்கன்னு சொன்னதும் தொப்பி போட்ட ஒரு லேடி வீடியோல ஏதோ பேசிட்டு இருக்கா. பேட்டில் ராயல்ங்கிற இந்த கேமுக்கு உங்களை வரவேற்கிறோங்கிறா. இந்த கேம்ல இருக்கிற சட்டத்திட்டங்களை பத்தி, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பத்தி அவ விளக்க போறாளாம். காது கொடுத்து கேளுங்கங்கறா. நீங்க இருக்கிற இந்த தீவோட மேப் இதுதான்னு காட்டுறா. 10 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட இந்த தீவுக்குள்ள தான் இந்த மேட்ச் நடக்க போகுதா. பேசிட்டு இருக்கும்போது மறுபடியும் அதே பொண்ணு ஏதோ துணத்திக்கிட்டே இருப்பா. காண்டானவரு இந்த தடவை கையில கத்தி இருக்கும். போன தடவை சாப்பீஸை விட்டு எரிஞ்சாரு, இந்த தடவை கத்தியை விட்டு எரிய கரெக்டா நெத்தியில குத்தி சம்பவ இடத்திலே வச்சுட்டு போயிட்டா. இதுவே மத்த எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்குது. வாத்தியாருங்க உங்களை கொல்லக்கூடாதுங்கிறது ரூல் தான், ஆனாலும் என் பேச்ச கேட்கலனா இப்படித்தான் பண்ணுவேன்னு கத்திய நெத்தியில இருந்து உருக எல்லாரும் பார்த்து பயந்து தெரிச்சு ஓட பார்த்தா மிலிட்டரி ஆட்கள் துப்பாக்கியால சுடுவோன்னு பயமுடுத்துறாங்க. ஒரே கலவர கிளாஸ் ஆகிட்டு இருக்குது. அங்க ஒருத்தன் எதிர்த்து வர அவனை அடிச்சு தள்ள அவன் பதிலுக்கு அடிக்க போக எல்லாரும் சேர்ந்து அவனை இறுக்கி பிடிச்சுக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 4 முறை இந்த தீவுல எந்தெந்த இடம் ஆபத்தான இடங்கிறத, என்னென்ன நேரத்துல ஆபத்தா இருக்குங்கிறதெல்லாம் அறிவிப்போங்குது அந்த லேடி. அந்த மாதிரி இடத்துல இருந்தீங்கன்னா தயவு செய்து ஓடிடுங்க, உசுரை காப்பாத்துங்கிறாங்க. அப்புறம் உங்க கழுத்துல இருக்கிற காலரை கவனிங்க, அதை உங்களால எடுக்க முடியாது. அது வாட்டர் ப்ரூஃப், ஃபயர் ப்ரூஃப், எதாலையும் அந்த காலரை ஒண்ணும் பண்ண முடியாதான். நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா எங்களுக்கு சிக்னல் அது தெரியப்படுத்திக்கிட்டே இருக்குங்கிறா. அதை கலட்ட முயற்சி பண்ணாலும் நீங்க செத்துருவீங்கிறா. அதுலயும் குறிப்பா கத்தியால கிழிச்சவன் அங்க ஓவரா திமிர டெமோ காட்டுறதுக்காக அவனை பிடிச்சிட்டு வந்து ஒரு ரிமோட் வச்சிருக்காரு வாத்தியார். அந்த ரிமோட்டை வச்சு காலரை ஆன் பண்ணி விட்டார். காலர் ஆன் ஆனதும் பீ பீப்னு ஒரு சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்ட் கேட்டாலே வெடிக்க போகுதுன்னு அர்த்தம் போல. எல்லாரும் பதறாங்க. கொஞ்ச நேரத்துல அதை கட் பண்ணணும், அந்த சவுண்டை நிப்பாட்டணும், இல்லைன்னா டெஃபினட்டா வெடிக்கும். கரெக்டா வெடிச்சு சதுர ஹீரோ கண்ணு முன்னாடியே நண்பன் கத்தியால கிழிச்சவன் செத்து போயிட்டான். காலரை யாராவது கலட்ட முயற்சி பண்ணா இப்படித்தான் நடக்குமா. 3 நாள் நடக்க இருக்கிற அந்த கேம்ல கடைசியா 3 நாள் முடிவுல 1க்கும் மேற்பட்டவர்கள் உயிரோட இருந்தா எல்லாரோட காலர்ல இந்த மாதிரி சவுண்ட் வந்து அடுத்து வெடிச்சு செத்துருவாங்களா. ஒரே ஒருத்தர் மட்டும் உயிரோட இருந்தாங்கன்னா அவங்க வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டு வீடு திரும்பலாம் அப்படிங்குது அந்த லேடி. குரூப்பா எடுத்த அந்த போட்டோவை பார்த்து பயபுள்ள கதறான் ஹீரோ. ஒருத்தன் செத்து போயிட்டான். மொத்தமா இங்க வந்த பசங்களோட எண்ணிக்கை 41. அதுல ஒரு ஆள் போயிட்டதுனால இன்னும் 40 பேர் இங்க மிச்சிருக்காங்க. கரெக்ட். ஒரு பொண்ணு செத்து போனால டோட்டலா 42, 2 போயிடுச்சு, மிச்சம் இருக்கிறது 40 போல. வேற ஏதாவது சந்தேகம் இருக்குதான்னு ஒரு கண்ணாடி போட்டவன் சந்தேகம் கேட்கிறான். நான் ஒரு வேளை கடைசியா உயிர் தப்பிச்சா வீட்டுக்கு போலாமான்னு. ஆமா, எல்லாரையும் கொண்டுட்டு நீ போறதா இருந்தா போலாங்கிறாப்ல. ஆமா, எப்படி எங்களை தேர்ந்தெடுத்தீங்கன்னு இன்னொருத்தவன் கேட்பான். லாட்டரி சீட்ல குலுக்கி போட்டு தான் தேர்ந்தெடுத்ததா சொல்றாங்க. கவர்மெண்ட் தான் தேர்ந்தெடுத்துச்சான். எதுக்கு இதை பண்றீங்கன்னு கேட்டா நீங்க பண்ண தப்பு தான். இந்த வயசுல பெரியவங்களை மதிக்காம ரோட்ல போற பெரியவங்க எல்லாம் இழுத்து போட்டு அடிச்சீங்க. அதுக்கு தான் உங்களை எதிர்த்து இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. உயிர் மேல இருக்கிற அந்த அக்கறை உங்களுக்கு தெரியணும். உசுரை காப்பாத்துக்கிறதுக்காக ஒருத்தர் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். உயிர் மேல உங்களுக்கு பயம் இருந்தாதான் மத்த உயிரை நீங்க மதிப்பீங்க. அதுக்காக தான் இந்த சட்டம் அப்படிங்கிறாரு. அப்புறம் பார்த்தா நிறைய ஆயுதங்கள் இருக்கிற பேக்கை கொண்டு வந்து மொத்தமா நிப்பாட்டுறாங்க. இந்த பேக்குள்ள தண்ணி இருக்கலாம், சாப்பாடு இருக்கலாம், மேப் இருக்கலாம், கேம்பஸ் இருக்கலாம், லைட் இருக்கலாம், இல்ல ஆயுதங்களும் இருக்கலாம். எந்த பேக்ல என்ன இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. குத்து மதிப்பா நீங்க பேக் எடுத்துட்டு போகணும். நல்ல வெப்பன் கிடைச்சா நீங்க அதிர்ஷ்டசாலி, ஒண்ணுத்துக்கு உதவாத வெப்பன் கிடைச்சா நீங்க துரதிர்ஷ்டசாலிங்கிறாங்க அந்த டிவில வர லேடி. அது மட்டும் இல்லாம ட்ரிப்புக்கு வந்த இந்த பசங்க எல்லாரோட அப்பா அம்மாவுக்கும் இந்த மாதிரி கேமுக்கு அவங்க செலக்ட் செய்யப்பட்டிருக்காங்கன்னு வீட்டுகளையும் தெரிவிச்சிட்டாங்களாம். சோ ஒருத்தர் தான் உயிரோட வரப்போறாங்கிறது பேரண்ட்ஸ்களுக்கும் தெரியும்ன்றாரு வாத்தியார். ஆளா குண்டா ஒருத்தரை கூப்பிட அவரு பேக் எடுத்துட்டு ஓடுறாரு. அடுத்து இன்னொரு லேடி பேக் எடுத்துட்டு ஓடுது. அடுத்து ஒருத்தன் பேக் எடுத்துட்டு ஓடுறான். அடுத்து ஒருத்தி, அடுத்து ஒருத்தன், அடுத்து ஒருத்தின்னு போயிட்டே இருக்காங்க. புதுசா வந்த பசங்க அவங்க கூட அந்த மாதிரி தான் எடுத்துட்டு போறாங்க. பரட்ட போறான், இல்ல அந்த தலையில கட்டு கட்டிருக்கான்ல அவன் போறான். ரெண்டாவது பரட்ட போறார். பரட்ட வெளியில போகும்போது கட்டுக்கட்டின உள்ள வந்து இது ஏன் பேக் இல்ல, எனக்கு வேற பேக் உருப்படியா வேணும்னு வேற பேக மாத்திட்டு போறான். இவங்க 2 பேருமே புது பசங்க. அப்புறம் அடுத்தடுத்து ஆட்கள் போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கான அழைப்பு இது. ஹீரோவும் போட்டோவை வச்சுட்டு பேக் எடுத்துட்டு ஓடுறான். ஹீரோயின் அந்த போட்டோவை பார்த்துட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ வெளியில வரும்போதே ஒரு பொண்ணு அந்த பக்கத்துல பேசிட்டே வருவா. பார்த்தா கழுத்துல எவனோ அம்பு விட்டுருக்காங்க. சம்பவ இடத்துல செத்து போயிட்டா. அதை பார்த்து பதறும்போது தொடையில ஒரு அம்பு. யாரான்னு பார்த்தா வெளியில வந்த அந்த குண்டா இருந்தார்ல அவர் தான் அம்பு விட்டு கொள்ளிட்டு இருக்கிறார். அதை பார்த்து பதறிக்கிட்டு நம்மளால ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவன் தவறி விழுந்துட்டான். தவறி விழுந்த பிறகு எங்கடா அம்பக்கானன்னு தேடிக்கிட்டு இருந்தா அந்த பக்கம் ஒருத்தன் இதுவா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் அம்பு குடுன்னு சொல்லிட்டு ஓடியாரவன் பாருங்க. எங்க தன்னை கொன்னுடுவானு பயந்துகிட்டு அதே வில்ல அம்ப வச்சு அவனையே சுட்டு கொன்னுட்டா ஒருத்தன். அப்புறம் அவன் பயந்து தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறான். இப்ப மிச்சம் இருக்கிறது 38 பேர். அப்புறம் நம்ம ஹீரோ அவன் பேக் எடுத்து செக் பண்ணி பாக்குறான்.
கூட நம்ம ஹீரோயினும் வந்துட்டாங்க. 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஒண்ணா போறாங்க. ஒரு குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு தான் பேக்ல என்ன இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிறது இந்த அடுப்புல பாத்திரம் வச்சிருந்தாங்கன்னா அந்த பாத்திரத்தோட மூடி இருக்கும்ல, அந்த மூடியை தான் கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம ஹீரோயினுக்கு உருப்படியா என்ன வந்திருக்குன்னு பார்த்தா ஒரு லைட்டு, ஒரு தூரமா இருக்கிற பொருட்களை பாக்குற பைனாகுலர். இதெல்லாம் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு குழம்புறாங்க. அவளுக்கு வேற கையில அடிபட்டு இருக்க, இவன் தான் தண்ணியை ஊத்தி விட்டு அதை கழுவிட்டு இருக்கான். ஹீரோ நம்ம ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்கிறாப்ல. ஹீரோயினுக்கு ஹீரோ மேல லவ் இருக்கா அப்படிங்கிறது தான் தெரியல. பேசுறத பழகிறத வச்சு பார்த்தா மேபி காதல் இருக்கும்னு தோணுது. சோ இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னா, கடைசி ஆட்களா எப்படியாவது இங்க இருந்து உயிரோட 2 பேரும் தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் நிறைய பேருக்கு இவ குக்கீஸ் செஞ்சு கிஃப்டா கொடுத்திருப்பா போல நம்ம ஹீரோயின். நம்ம வாதியாருக்கு கூட கொடுத்திருக்கா. அதத்தான் வாதியாரும் சாப்பிட்டுட்டு இருக்காரு அந்த பக்கம். இல்ல பஸ்ல வரும்போது பஸ்ல இருந்து ஆட்டை போட்டாரான்னு தெரியல. அந்த பொண்ணு மேல இவருக்கு ஒரு கரிசனை உண்டுதான். கூட இருக்கிற ராணுவ வீரன் அதை சாப்பிட வரும்போது அதை புடிங்கி வச்சுக்கிறாரு. நீங்க கவனிக்கலாம். மொத்த சிஸ்டமுமே பாருங்க அவங்க எல்லாரையும் கண்காணிச்சுட்டு இருக்குது. அதே சமயம் அந்த பக்கம் அந்த கிளாஸ்ல படிச்ச ஒரு 5 பேர் ஒன்னா சேர்ந்து ஒருத்தரை பிடிச்சு வச்சிருக்காங்க. யார நம்ம பரட்டை கடற்கரை ஓரமா பிடிச்சு வச்சிருக்காங்க. அவங்கிட்ட என்ன ஆயுதம் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த விசிற ஜாப்பனீஸ் விசிறி தான் இருந்திருக்குது. இதை வச்சு நீ யாரா கொல்ல முடியும்னு நக்கல் பண்றாங்க. இவங்க கிட்ட பாத்தியா எவ்வளவு பெரிய துப்பாக்கி தெரியுமா அப்படின்னு சீனை காட்டாங்க பாருங்க. பபுல் காம துப்பிட்டு அதே துப்பாக்கியால அங்க இருக்கிற ஆட்களை டபட்டப்பட்டப்பட்டு சுட்டு தள்ளிட்டான். ஒரு பொண்ணு மட்டும் என்ன விட்டுன்னு சொல்ல அவளை மட்டும் தனியா 10 புல்லட்டை இறக்கி கொள்றான். அப்புறம் அவங்க கிட்ட இருந்த பாம்பு, அவங்க கிட்ட இருந்த கை துப்பாக்கி, இப்படி துப்பாக்கி ஐட்டங்களா பாமெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. இவன் தான் ரொம்ப மோசமானவனா தெரியுறான். யாரையும் கொல்றதுக்கு பயப்படுறதே இல்ல. அந்த பக்கம் பார்த்தா மலைப்பகுதியில குதிச்சா சாக வேண்டியதாங்கிற ரேஞ்சுக்கு ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது. அங்க ஒரு ஜோடி நம்ம யாரையும் கொல்ல வேண்டாம், இந்த கேமையும் விளையாட வேண்டான்னு அவங்களோட ஆயுதத்தை தூக்கி போட்டு 2 பேரும் ஒன்னாவே குதிச்சு செத்து போறாங்க. வேற ஒரு பொண்ணு ஒரு கூடாரத்துக்குள்ள பழைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பா. அப்போ ஒருத்தி உள்ள வராங்க. நான் அவனை ஒன்னும் செய்ய மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நல்லபடியா பேசிட்டே உள்ள வரா. சரின்னு அதை நம்பி இவளும் அலோவ் பண்றாங்க. போட்டோ எடுத்து அவளும் பார்த்துட்டு இருக்கா. உங்ககிட்ட என்ன வெப்பன் இருக்குன்னு கேட்டா இந்த ஷாக் கொடுக்குற வெப்பன் இருக்கும் போல, இதை வச்செல்லாம் ஒரு ஆளை கொல்ல முடியாதுன்னு சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கா. திருப்பி கொடுக்க போகும்போது அவளுக்கே ஷாக் கொடுக்க பார்க்க 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. பார்த்தா இவ 1ஆம் நம்பர் மோசமானவ உள்ள வந்தவ. பக்கா அராத்து ஒரு துரட்டி எடுத்து வந்திருக்கா. அவகிட்ட இருந்தது இதுதான் போல. அந்த துரட்டி எடுத்து இந்த பொண்ணோட கழுத்தை அறுத்து கொலை பண்றா. வர்ற வழியில கூட படிச்ச 2 பேரை பார்த்தாலாம். இவளோட ஃப்ரெண்டா 2 பேருமே தூக்குல தொங்குனாங்களாம் இந்த மாதிரி கொலைகளுக்கு பயந்து. ஆனா நான் அப்படி இல்ல, எதுலயுமே நான் தோக்க மாட்டேன்னு சொல்லி தான் கழுத்தை அறுத்து விட்டா. எடிட்டர் பார்த்து கொஞ்சம் சென்சார் பண்ணு, பிளாக் அண்ட் ஒயிட்ல மாத்து, ரொம்ப ரத்த கலர் சீன் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க, காட்டாத, எடிட்டருக்கான மெசேஜை சொல்லியாச்சு. அப்புறம் காலையில பார்த்தா தூங்குறவங்க எல்லாம் எந்திரிங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு மைக்கில் நம்ம வாத்தியாரு. அதோட செத்து போனவங்களோட லிஸ்டையும் வரிசையா வாசிக்கிறார். எல்லா பேரும் அதை கேட்கறாங்க. இவ்வளவு பேர் இறந்துட்டாங்களான்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் செத்து போனவங்களோட பேரெல்லாம் வாசிச்ச பிறகு என்னென்ன நேரத்துல எந்த ஏரியாலாம் ஆபத்தான பகுதிங்கிறத அறிவிக்கிறாங்க. அந்த நேரத்துல மேப்ல அந்த இடத்துல இருந்தா அவங்களுக்கு ஆபத்து அதிகமாகுங்கிறத எடுத்து சொல்ற. எல்லாரும் நோட் பண்ணிக்கிறாங்க. மிச்சம் இருக்கிறவங்களோட மத்திய அறிவிப்புல சந்திக்கிறேங்கிறார். ஓடுகளதையும் நீங்க ஹீரோவும் ஹீரோயினும் ஓடிக்கிட்டு இருக்காங்க ஜோடி. அப்ப குறுக்கால ஒருத்தவன் போய் கண்ணா முன்னான்னு வெட்ட வராங்க. கோடாரைய வச்சு ஹீரோயினை வெட்ட வர ஹீரோ அவனை பிடிச்சிக்கிட்டு அப்படியே உருள ஆரம்பிக்க 2 பேரும் உருண்டு போய்கிட்டு இருக்காங்க. அதுல ஓங்கி வெட்ட வருவான் பாருங்க, மூடிய குறுக்கால விட்டு தன்னை காப்பாத்திக்கிறார். மறுபடியும் உருண்டு போகும்போது என்னாச்சு ஏதாச்சும் தெரியல, கோடாரி இப்போ வெட்ட வந்தவனோட தலையில இருக்கு. சம்பவ இடத்துல அவன் செத்து போறான். இதை ஒரு பொண்ணு பார்த்துட்டு பயந்து போயிட்டு இருக்கா. வேற ஒருத்தி சத்தமே இல்லாம அங்க இருந்து ஓடி போறா. நான் வேணும்னே செய்யல, இது ஒரு விபத்து அப்படின்னு இருக்கும் போதே கண்ணாடி போட்ட ஒருத்தன் துப்பாக்கியோட அங்க வந்து நிக்கிறான். நல்லா படிக்கிற பைய போல. a+b=a²+b²+2ab அப்படின்னு ஃபார்முலா சொல்லிக்கிட்டே வரான். என்ன இருந்தாலும் சரி எப்படியாவது இருந்து நான் உயிரோட தப்பிச்சிருன்னு சொல்லிட்டு கண்ணாமண்ணான்னு சுட்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 தப்பிக்க பார்க்கும்போது புதுசா வந்த பையன் தலையில கட்டுப்பட்டிருப்பான்ல, அந்த புது பையன் துப்பாக்கியால சுட்டு அவனை கொன்னு இவங்களை காப்பாத்துறான். இவங்களும் பார்த்து பயப்படுவாங்க, பட் அவங்களை கொல்லல. உங்ககிட்ட ஏதாவது ஆயுதங்கள் இருக்குதான்னு கேட்க ஒருத்தன் மூடி இன்னொருத்தவ பைனாகுலரை காட்டினதும் இவ்வளவுதான் உங்க கிட்ட இருக்கான்னு அங்க இருந்த கோடாரியை எடுத்துக்கிறான். அதுக்குள்ள மறுபடியும் அந்த பக்கத்துல ஏதோ துப்பாக்கி சுடுற சவுண்ட் கேக்குது. என்னன்னு எல்லாரும் ஓடி போய் பாக்குறாங்க. பைனாகுலர்ல பார்த்தா தூரத்துல 2 ஃப்ரெண்ட்ஸுங்க. நாம இந்த மாதிரி சட்டை போடணும்னு அவசியம் இல்ல, நாம ஒத்துமையா எல்லாரும் தப்பிச்சு போறதுக்கான வழியை தேடுவோம், அமைதியை விரும்புவோம், வாங்க இந்த இடத்துக்கு வாங்கன்னு மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள காப்பாற்றணும்னு ஹீரோ போகும்போது அவசரப்படாத, போனேன்னா உன்னையும் கொண்டுடுவாங்க, பொறுமையா இருங்கிறாங்க. அதே சமயம் அந்த பக்கத்துல பார்த்தா துரட்டி எடுத்துட்டு போறாள்ல, அந்த துரட்டி அவள்களை கொல்லணும்னு நினைக்கிறா. அதுக்குள்ள துப்பாக்கி சுடுற சத்தம். என்னடான்னு பார்த்தா நம்ம பரட்டை தான் 2 பேரையும் துப்பாக்கியால சுட்டு கொண்டு போட்டான். துரட்டிக்கு வேலை இல்லாம பண்ணிட்டான். அதுலயும் பாருங்க ஒருத்தி சாகுற அந்த முனங்கல் சத்தத்தை கேட்க வச்சுட்டு அவளையும் சுட்டு கொள்றான். இங்க இருந்து நம்ம ஹீரோ கத்தி எந்த பிரயோஜனமும் இல்ல. இவங்க எல்லாம் பார்த்தா பாவமா இருக்குது. டேய் செத்து தொலைஞ்சிடாதீங்கடா, கூட வந்து சேருங்கடா, இல்ல ஒன்னாவது தெரியுங்க, யார் கண்ணையும் படாதீங்கன்னு அட்வைஸ் போட்டு போறாப்ல. பரவாயில்ல, இந்த புது பையன் நல்ல பையன் மாதிரி தெரியுது. இந்த தீவோட வெளிப்பகுதியில ஹெலிகாப்டர், ராணுவ வீரர்கள் நிறைய பேர் பாதுகாப்பு பணியில இருக்கிறாங்க. கொடி பறந்துட்டு இருக்கிறத கவனிக்கலாம். மதியம் 12 மணிக்கு அடுத்த ரிப்போர்ட் அறிவிக்கப்படுகிறது. காலையில இருந்து புதுசா யாரெல்லாம் செத்து போனாங்கிற அந்த லிஸ்ட அறிவிக்கிறார். இப்போ ஒரு 4 பேர் செத்து போயிட்டாங்களாம் கால வேலையிலேயே. அப்புறம் டேஞ்சர் ஜோன் எந்தெந்த ஏரியாங்கிறதையும் என்னென்ன நேரத்துலங்கிறதையும் அறிவிக்கிறார். அந்த பக்கம் துரட்டி எடுத்துக்கிட்டு அவ போவா இல்லையா, அவ ஒரு இடத்துல சேஃபா இருக்க நினைச்சிட்டு பார்த்தா உள்ள கை துப்பாக்கியோட வேற ஒருத்தி உட்காந்துட்டு இருக்கா. இவகிட்ட இருந்த துரட்டியை புடுங்கிட்டா. ஸ்கூல்லயே இவ ரொம்ப ராத்து போல.
பல பசங்களோட பழகிறது வைக்கிறதுன்னு சேட்டை பண்ணுவா போல. அவளோட கத்தியவே மரத்துல குத்தி வச்சு பயமுறுத்துறா. எவ்வளவு சேட்டை பண்ணிருக்கிற, எவ்வளவு கூத்து பண்ணிருக்கிற, என்னெல்லாம் என்ன ராகிங் பண்ணிருக்கிற, உனக்கு இருக்குடின்னு சொல்லிட்டு கொல்ல வேண்டியவ பேசிட்டு இருந்தா எப்படி? அவ அழுது எழுது நடிச்சுக்கிட்டு இருக்கிறா. ஒரு கட்டத்துல சுட்டு கொல்ல போற சமயம் ஏற்கனவே ஒருத்தவளை கொன்னு அவகிட்ட இருந்த இந்த கரண்ட் ஷாக் கொடுக்குற மெஷின் எடுத்திருந்தால டேசர் அதுக்கு பேரு, அதை வச்சு ஷாக் கொடுத்து இவகிட்ட இருந்த துப்பாக்கியை பிடிங்கிட்டாங்க. ஐயோ நீ இவ தப்பிச்சு ஓட பார்த்தா சுட்டு கொண்டு விட்டா. இன்னும் 23 பேரை கொண்டாகணும். அப்பதான் கடைசியில ஒருத்தர் மிச்சம் இருப்பாங்க போல தெரியுது. அந்த பக்கம் மலைப்பகுதியில ஹீரோவும் ஹீரோயினும் 2 பேரும் தனியா ஓடிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஓட முடியாம விழுவா. காய்ச்சல் மாதிரி தெரியுது. இவளை எங்கேயாவது கூட்டு போகணும்னு நினைக்கிறவன் அவளை உப்பு மூட்டை மாதிரி முதுகுல சுமந்து போய்கிட்டு இருக்கிறான். இதே ஏரியால கிளினிக் எங்க இருக்கு, முதலுதவி எங்க கிடைக்குங்கிறதும் மேப்ல இருக்குது. அந்த மேப்பை பார்த்துட்டு தான் அங்க ஓடியாராங்க. அப்படி வர வழியில பார்த்தா யாரோ டிராப்ப செட் பண்ணி இருக்காங்க. கயிறை தட்டினதும் உள்ள இருந்து துப்பாக்கியோட ஒருத்தர் வர்றார். யாரு? அட நம்ம புது பையன். என்னடா மறுபடியும் நீங்களா, என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டு உள்ள கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு முதலுதவி எல்லாம் செய்யறாரு. நம்ம ஹீரோ அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா கடைசி வரை அந்த பொண்ணை விடாம தூக்கிட்டு வரான் பாருங்க. முடிஞ்ச அளவு உதவி பண்றான் பாருங்க. நிறைய முதலுதவி செய்யறான். அப்புறம் அவர்கள் சாப்பிடறதுக்காக அங்க இருந்து ஐட்டத்தெல்லாம் எடுத்து சமைக்கவும் செய்யறான். பல வித்தைகளை கையில வச்சிருக்கான். அங்க ஒரு 3 பசங்க ஜெனரேட்டர் ஏதோ எடுத்துட்டு ஓடிட்டு இருக்காங்க. அப்ப கீழே தவறி விழ போக கூட 4வது ஒருத்தன் ஓடி அது உதவி பண்றான். இது போக 5வது ஒருத்தர் இருக்கான். இந்த கேங்கோட லீடர் அவன் தான் போல. அவன் கம்ப்யூட்டர்ல ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியா வந்த பையன் அவன்கிட்ட ஜிபிஎஸ் இருக்கு. யார் யாரு எங்க இருக்காங்கிறத ட்ராக் பண்ண முடியும் மூவ்மெண்ட் இருந்தா. இவன் லவ் பண்ற ஒரு பொண்ணு இருக்கா போல. அவளை போய் பார்க்கணும், அவளை பாத்தியான்னு விசாரிச்சிட்டு இருக்கான். இல்லங்கிறாரு லீடர். இங்க கூடயே இருக்க முடியாதான்னு கேட்க இல்ல அவளை தேடி போயாகணுங்கிறான். சரி போற வழியில நம்ம ஹீரோவை பார்த்தேன்னா நாங்க இங்க இருக்கிறோம்னு சொல்லு, அவனை இங்க வர சொல்லு, எல்லாரும் தப்பிச்சு போறதுக்கான ஒரு வழியை நாங்க தேர்ந்தெடுத்துட்டு இருக்கோம், முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இந்த காலரை பிரச்சனை இல்லாம எப்படி அவுக்குறங்கிறத ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறதா அவன் சொல்றாங்க. அதற்கான வேலைகள் இங்க நடந்துட்டு இருக்குது. அப்பதான் அவன் ஒன்ன கவனிக்கிறான். இந்த காலர்ல பேசுறத கேட்கக்கூடிய மைக்கு ஒண்ணு இருக்குது போல. கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணி நம்ம பேசுறதெல்லாம் அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. நீங்க கவனமா இருக்கணும்னு இவன் இந்த கவர்மெண்டோட இந்த சிஸ்டம் மொத்தத்தையுமே ஹேக் பண்ணணும்னு நினைக்கிறான். அதை பேசாம டைப் பண்ணி காட்டுறான். ஹேக் பண்றதுக்கான முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கான். பிளாஷ்பேக்ல பார்த்தா சைக்கிள்ல போறான் பாத்தீங்களா, இவன் ஒரு ஜொல்லு பாட்டி. ஒரு பொண்ணு பின்னாடியே தெரிஞ்சிட்டு இருப்பான். அப்பயே அந்த பொண்ணு அவனை சீண்டியே பார்க்கல. இப்பயும் அதே மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கா. என்ன வித்தியாசம், இப்ப கழுத்துல காலர் இருக்குது. அவன் இல்ல பார்த்தா பின்னாடியே கையில அம்போட வந்து நிக்கிறாங்க. உன்ட்ட ஒரு டவுட் கேட்கணும் ஓடியாரான். டேய் நிறுத்துறா, உன்னை என்னையும் சேர்த்து வச்சு ஸ்கூல்ல எல்லா பேரும் புறணி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மை இல்லைங்கிறது உனக்கு எனக்கு தெரியும். ஏன்டா என் பின்னாடியே தெரியற போடா அப்படின்னு மதிக்கவே இல்லை அந்த அம்மா. ஏய் சுற்றுவேன் மிரட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் என்னதாண்டா உனக்கு பிரச்சனைன்னு கேட்டா, இது வரைக்கும் நீ எந்த பையன் கூட இருந்தது இல்ல, வா நம்ம ஒன்னா இருக்கலாம் அப்படிங்கிறான். ஆனா அவளோ சேச்ச நீயா வேண்டாம் அப்படிங்கிற. அவ ஏன் எனக்கு என்ன குறைச்சாலையும் இவன் கோவப்படுறான். ஒன்னு எனக்கு நீ கிடைச்சாகணும், இல்ல உன்னை கொன்னுடுவேன்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிறான். அவ்வளவு தைரியம் இருக்கா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் பதட்டத்துல அம்ப விட்டாங்க. மூஞ்சில லைட்டா ஒரு கோடு போட்டுருச்சு. கோவம் வரும் பாரு அவளுக்கு. என் மூஞ்சிலே கோடு போட்டியா, உன்னை சும்மா விட மாட்டேனான்னு கையில கத்தி எடுத்துட்டு அப்படியே விரட்ட ஆரம்பிக்க அவன் பயந்து ஓட ஆரம்பிக்கிறான். முதுகுல ஒரு கோடை போட்டுட்டு இன்னும் விரட்டிக்கிட்டு இருக்கிறா. புடிச்சு கீழே தள்ளி உப்பு மூட்டை மாதிரி மேல ஏறி கண்ணா வினான்னு குத்த ஆரம்பிக்கிறா. கிடைக்கிற இடமெல்லாம் குத்து. ஜொல்லு பாட்டியா கொண்டு போட்டா. ஆனா அதே சமயம் பின்னாடி நம்ம துரட்டி வரா. கையில வேற அவகிட்ட இப்போ சின்ன துப்பாக்கி இருக்குது. அதால சுட்டுப்புட்டா. குண்டடிப்பட்ட நிலைமையில அவளும் எங்கேயோ தப்பிச்சு ஓடியாந்து விழும்போது அங்க தன் காதலியை தேடி ஒருத்த வரான். சுத்திட்டு இருக்கிற அளவு வராங்க. சாக கிடக்கிற இவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறான். இவளுக்கு இவன் மேல கண்ணு போல. என்ன கொஞ்சம் தூக்கி உட்கார வை, சாகிற வரைக்கும் கூடயே கொஞ்சம் நேரம் இருன்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்துல உசுர விடுறாங்க. அவன் செத்து போயிட்டான். அவன் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறான். இன்னும் 21 பேர் பாக்கி இருக்கிறாங்க. அப்புறம் வழக்கம் போல அடுத்த அனௌன்ஸ்மெண்ட்ல எவ்வளவு பேர் செத்து போனாங்கிற அந்த லிஸ்ட் அறிவிக்கிறார். அப்புறம் டேஞ்சர் லிஸ்டையும் அறிவிக்கிறார். டேஞ்சர் ஏரியாவெல்லாம். இந்த பக்கம் பார்த்தா எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் அந்த புது பையன்ட்டு சாப்பாடு போட்ட முதலுதவி கொடுத்த இதுக்கு எல்லாத்துக்குமே தேங்க்யூன்னு சொல்லி ஹீரோயின் தேங்க்யூ சொல்றா. ஆமா எங்களுக்கு எதற்காக உதவி செய்யறாய் அப்படின்னு கேட்கும்போது ஒரு போட்டோவை அவன் காட்டுறாங்க. வேற ஒரு ஸ்கூல்ல 9ஆம் கிளாஸ் C இவன் படிச்சிட்டு இருந்தானா. அப்ப கூட படிச்ச பொண்ணுன்னு ஒரு பொண்ணை அறிமுகப்படுத்துறான் போட்டோல. இவங்க 2 பேரும் உசுறு குசுரா லவ் பண்ணிருக்காங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட ஸ்கூல்ல இருக்கிற எங்க கிளாஸ் இதே கேமுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது. அப்போ நான் இந்த கேம்ல இருந்தேன். அந்த கேம்ல கடைசியா மிச்சம் இருந்தது நான் தான். நெத்தியில போட்டிருக்கிற அந்த கட்டை ஊத்து காட்டுறான். பார்த்தா நெத்தியில பெரிய தழும்பு ஒண்ணு இருக்குது. நண்பர்களையே கொல்ல வேண்டிய சூழல் வரும், காதலியவே சுட வேண்டிய சூழலும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். பிளாஷ்பேக்ல பார்த்தா எஸ் பல பேரை கொண்டு போட்டு கடைசியா மிச்சம் இருந்தது இவனும் காதலியும் மட்டும்தான். ஆனா 3 நாளுங்கிற அந்த டைம் முடிஞ்சு போச்சு. கடைசியில ஒருத்தர் மட்டும் தானே உயிரோட இருக்கணும். 2 பேர் இங்க உயிரோட இருக்காங்க. அதனால காலர்ல சவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி 2 பேரும் செத்து போகலான்னு புது பையன் அந்த பொண்ணை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே ரெடியா இருப்பாங்க வெடிக்கட்டும் அப்படின்னு. ஆனா அவ துப்பாக்கியை ஒளிய வச்சிருந்தவ சுட்டுட்டா, வயிற்றுல சுட்டுட்டா. உருண்டு போனவன் டப்புன்னு ஒரு துப்பாக்கி எடுத்து அவளை திரும்ப சுட்டுட்டான். சுட்ட பிறகு ஓடி போய் ஏண்டி இப்படி பண்ணன்னு கதறி அழுதுட்டு இருக்கிறான். அப்புறம் அந்த கழுத்துல இருந்த அலாரம் நின்றுடுச்சு. ஏன்னா 3 பேர்ல இப்போ ஒருத்தர் தானே பாக்கி இருந்தாங்க. அதனால அவன் தப்பிச்சிருக்கான்.
வேற ஸ்கூலே மாத்திரும் சொல்லிட்டு ஸ்கூலை மாத்தி வேற ஒரு இடத்துக்கு வந்தா இந்த ஸ்கூலை மறுபடியும் செலக்ட் பண்ணிருக்கு கவர்மெண்ட். இவன் தலையெழுத்து 2 கேம்ல இந்த மாதிரி இருக்க வேண்டியிருக்குது போல. ஆனா அவ சாகர தருவாயில தன்னை பார்த்து கடைசியா தேங்க்யூ நன்றின்னு சொல்லிட்டு செத்து போனாலாம். அதையெல்லாம் சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். எப்படியாவது இவளை காப்பாற்றணும் வைக்கணும், அதுதான் தான் கடமைன்னு இருக்கிறாரு ஹீரோ. அந்த பொண்ணும் இவளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்குது, அக்கா மாதிரி ஒரு ஃபீல் வருது. கடைசி நேரத்துல அவ தேங்க்யூ சொன்னது சரிதான். அவ இடத்துல நான் இருந்தா கூட தன் காதலன் கையால சாகுற அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நன்றி தான் சொல்லுவோங்கிற ரேஞ்சுக்கு அந்த பொண்ணு பேசிட்டு இருக்குது. இங்க பாருங்க, இந்த தீவை விட்டு வெளியில போவதற்கான ஒரு வழி எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு உதவி பண்றேன், ஆனா இப்ப சொல்ல மாட்டேன், முன்னாடியே சொல்லப்படாது, நேரம் வரும்போது தானா தெரியும் அப்படின்னு சொல்றாப்ல. அப்புறம் ஒரு கைத்துப்பாக்கி தூக்கி போட்டு இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி இருக்கிறா, என் பழைய காதலி மாதிரி இருக்கிறா, இவளை காப்பாத்துற வழியை பாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வெளியில ஏதோ சத்தம் கேக்குதுங்க. உடனே இவங்க 3 பேர் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. வெளியில என்னடான்னு பார்த்தா சைக்கிள்ல போய்கிட்டு இருக்கிற ஒருத்தவனை நம்ம பரட்டை விரட்டி வந்துகிட்டு இருக்கான். கண்ணா பின்னான்னு சுட்டுட்டு இருக்கான். ஒரு இடத்துல சுடாதன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சுட்டுத்தல்ல பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க. சரி கீழே விழுந்துட்டானே செத்து போயிருப்பானான்னு பார்த்தா அதான் இல்ல. பைபிள்ல கக்கபுன்னு சிரிக்கிறான். என்னடான்னு பார்த்தா இவனோட பேக்ல இருந்தது புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட். சோ அதனால அவன் சாகலன்னு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்தா மேல கையில கத்தியோட இருக்கிறவரு ஓங்கி எகிரி குதிச்சு தலையை தனியா வெட்டி எடுத்துட்டார். செத்தானா இன்னும் 20 பேர் மிச்சம் இருக்கிறாங்க சாக வேண்டியர்கள். அப்புறம் இவங்க இருந்து இந்த ரூமுக்குள்ள இருந்து சத்தம் வர வெளியில நம்ம பரட்ட சும்மா இல்லாம அவங்கள உரண்டெழுத்துட்டு இருக்கான். உள்ள நம்ம புது பையன் இருக்கிறதுனால இவங்க கொஞ்சம் சேஃபா இருக்கிறாப்ல தெரியுது. திடீர்னு பார்த்தா கதவை உடைச்சிட்டு ஜன்னலை உடைச்சிக்கிட்டு ஏதோ உள்ள விழுகுது. என்னடா கடைசியா ஒருத்தவனோட தலையை வெட்டி கொண்டால அந்த தலைக்குள்ளேயே ஒரு பாமை வச்சு உள்ள வீசி எறிஞ்சிருக்கான். அது பாம் அடிக்கிறதுக்குள்ள எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. மாத்தி துப்பாக்கி சண்டை நடந்துட்டு இருக்குது. அவளை எப்படியாவது காப்பாத்து, நான் அவனை தசை திருப்பனே சொல்லி ஹீரோ தனியா எகிரி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். ஹீரோவை கொல்றதுக்காக பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு பரட்டையும் வந்துட்டு இருக்கான். தப்பிச்சவன் பொழைச்சவன் 2 பேரும் ஓடுறாங்க. ஒரு கட்டத்துல சுட்டுட்டு இருக்கும்போது பார்த்தா தோட்டா திந்திருச்சு போல. நம்ம பையன் சும்மா இருப்பானா? பதிலுக்கு இவங்கிட்ட இருந்த துப்பாக்கியால நெஞ்சில சுடுறான். ஆனாலும் அவனுக்கு ஒன்னாகல. மறுபடியும் சுட்டான், மறுபடியும் ஒன்னாகல. அவன் துப்பாக்கியை லோடு பண்ணிட்டு சுட ஆரம்பிக்கும் போது தண்ணியில குதிச்சிட்டான். அதே சமயம் அவனை காப்பாத்துறதுக்காக வேற ஒருத்தர் ஓடியாரு. அந்த காதலன் ஓடியாந்து இவங்க கூட சண்டை போட்டு அவரும் தண்ணியில குதிச்சிட்டார். டப சுடுறாங்க. ஆனா அவங்க மேல குண்டடி பட்டாப்ல தெரியல. இந்த பக்கம் ஹேக் பண்ண நினைக்கிறவன் பசங்க கிட்ட என்னென்ன வேணும்னு லிஸ்ட் போட்டுருக்கான். அந்த ஐட்டங்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் உனக்கு எப்படா தெரியும்னு கேட்டா இவரோட அங்கிள் ஒருத்தவர் ராணுவத்துல வேலை பார்த்தவர், பாம் ஸ்குவாட்ல இருக்கிறவரா. அவர்கிட்ட பல வித்தைகளை கத்துட்டு இருந்திருக்காரு. அது சம்பந்தமான புக்கு கூட இவங்கிட்ட இருக்குது. ஆனா இதை பத்தி எல்லாம் எதுவும் பேசக்கூடாதுன்னு எல்லாரும் வாயப்பத்திக்கிறாப்ல. எப்படியாவது இந்த பிரச்சனையை சரி பண்ணுவேன், அவங்க சிஸ்டரை ஹேக் பண்ணுவேன், எல்லா பேரும் உயிரோட தப்பிச்சு போக போறோம், இது உறுதி அப்படின்னு இருக்கான். மைக்கை மட்டும் நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அவங்க கேட்காதபடி. அந்த பக்கம் நம்ம ஹீரோ திரும்ப முழிச்சு பார்க்கும்போது ஒரு லைட் ஹவுஸ்ல மேல உட்காந்துருக்காங்க, படுத்து கிடக்குறான். கட்டெல்லாம் போடப்பட்டிருக்கிறது. பக்கத்துல பாதுகாப்புக்கு ஒரு பொண்ணு இருக்கிறா. இந்த பொண்ணு ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கிற போல இவனை. என்னாச்சுன்னு கேட்க தண்ணிக்குள்ள இருந்து அந்த காதலன் தான் உன்னை தூக்கிட்டு வந்தான், நாங்க லைட் ஹவுஸ்ல உனக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்ற. இருக்கிற கேங்ல ஒருத்தி நீ ஒருத்தவன தலையில கோடாரியால குத்தி கொன்னையாமே, அதை பார்த்ததுல இருந்து பயத்துல இருக்கிறா, உன்னை சேர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்ல, இல்ல நான் அதை வேணும்னே செய்யல, அது ஒரு விபத்து, அவன் தான் எங்களை கொல்ல பார்த்தான், கட்டி பிடிச்சி உருண்டுட்டு இருக்கும்போது தலையில பட்டுருச்சு அப்படின்றான். எனக்கு உனக்கு பத்தி நல்லா தெரியும், நீ கொல்றவன் கிடையாது, நாங்க ஒரு 4-5 பேர் இங்க இருக்கிறோம், நண்பர்கள் எல்லாம் ஒன்னா இருக்கிறோம், சரி நீ இங்கே இரு, நான் உனக்கு சாப்பாடு ஏதாவது எடுத்துட்டு வரேன், ஆனா உன் மேல எல்லாருக்கும் நம்பிக்கை வர வரைக்கும் உன்னை பூட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம துரட்டி 2 பசங்க கிட்ட ஒண்ணு மண்ணா இருந்து ஏமாத்தி வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்கள கொன்னு போட்டுட்டு ட்ரெஸ் போட்டுட்டு கிளம்பி போயிட்டு இருக்கிறத கவனிக்கலாம். அசால்ட்டா எல்லாரையும் கொன்னு போட்டுக்கிட்டு இருக்கிறா போல தெரியுது. இந்த பக்கம் சமையல் ரூம்ல பார்த்தா கையில ஒரு விஷ பாட்டிலோட கோடாரி வெட்டுப்பட்ட போது பார்த்தவ பயந்துகிட்டே இருக்கிறா. அவ வேணும்னே செய்யல, அது ஒரு விபத்து, நீ ஒன்னும் பயப்படாத அப்படின்னு சொல்லும்போது அப்படியா சரி அப்ப அவனுக்கு நானே சாப்பாடு எடுத்துட்டு போறேன்னு அந்த பொண்ணு உயிர் பயத்துல ஏற்கனவே நூடுல்ஸ் பண்ணி வச்சிருப்பா வேற ஒருத்தி. அந்த நூடுல்ஸை எடுத்து அவனுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லி சத்தமே இல்லாம விஷத்தை கலந்துட்டா. விஷ பாட்டில இவள விஷ பாட்டில்னே சொல்லலாம் போல. கலந்து வச்சுட்டு கொடுக்க போற சமயம் பார்த்து டப்புன்னு கதவை திறந்துட்டு வேற 2 பேர் வராங்க. அவகிட்ட பாருங்க பெரிய மிஷின் கன்னே இருக்குது. அந்த மிஷின் கன்னை டேபிள்ல வச்சுட்டு இவங்களோட ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பா. ஐயோ பசிக்குதுன்னு டப்புன்னு சொல்லாம கொள்ளாம கேட்காம கொள்ளாம விஷ பாட்டில் கிட்ட இருந்த அந்த விஷம் கலந்த நூடுல்ஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. ஐயா சொன்னா இவளை ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு பயந்துகிட்டு அவ எதுவும் சொல்லலங்க. 2-3 தடவை சாப்பிட்டுட்டு இருந்தவ திடீர்னு பார்த்தா ரத்தவாந்தி எடுத்து அங்கேயே செத்து போறா. இதை பார்த்தா எல்லாருக்கும் பயம். அப்போ யாரோ விஷத்தை கலந்து கொடுத்துருக்காங்க, நம்மள ஒரு கொலகாரங்க இருக்கிறாங்கன்னு ஒருத்தர் ஓடி போய் துப்பாக்கி எடுத்து கையில வச்சுக்கிட்டு யாரு கொலை பண்ணா சொல்லுங்க, சுற்றுவேன் மிரட்டிக்கிட்டு இருக்கா. மீதி ஆட்களோ இல்லங்கிறாங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பழிய போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே விஷத்தை கலந்தவ மட்டும் ஒண்ணுமே பேசாம கம்முன்னு பின்னாடி இருக்கிறத கவனிக்கலாம். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒருத்தி சட்டியை கொண்டு வந்து மொத்தமா கவுத்தியாச்சு, போதுமா நிப்பாட்டு அப்படின்னு இருக்கா கோவத்துல. அப்பயும் இவன் நிப்பாட்டதுனால அவளை அடக்கிறதுக்காக கீழே இருந்த கைத்துப்பாக்கி எடுக்க போக பதிலுக்கு அவ மிஷின் கண்ணால சுட்டு கொண்டுடுறா. இதை பார்த்தா இன்னொருத்தி துப்பாக்கி எடுத்து அவளை சுடுறா. பதிலுக்கு அவ இவளை சுடுறா. இப்படி மாத்தி சுட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல இவங்க 2 பேரும் கைத்துப்பாக்கி வச்சுட்டு அவளை சுடுவாங்க. அவ மிஷின் கண்ணை
வச்சுட்டு இவங்கள சுடுவாங்க. மாத்தி மாத்தி சுட்டுக்கிட்டு கடைசியில அவங்க எல்லாம் செத்ததுதான் மிச்சம். மிஷின் கன் வச்சுக்கிட்டு இருக்கிறவ இன்னும் உயிரோட தான் இருக்கிறா. சாகர தருவாயில கடைசியா விஷபாட்டில துப்பாக்கி மண்ணில நிப்பாட்டி நீ கொன்னையா அப்படின்னு கேட்க சத்தியமா இல்லைங்கிற தலையாட்டுவா. நீ கொண்டு இருக்க மாட்ட எனக்கு தெரியும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே ஒருத்தி அவளை சுட்டு விட்டு கடைசியில அவளும் செத்து போறாங்க. மொத்தத்துல இந்த 4-5 பேர் செத்ததுதான் மிச்சம். விஷபாட்டில் மட்டும் தான் உயிரோட இருக்குது. உள்ள சத்தத்தை கேட்டவன் கரவத்தரங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கான். விஷபாட்டில் கதவை திறந்துட்டு என்ன மன்னிச்சிரு, என்னாலதான் அவங்க 6 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு லைட் ஹவுஸுக்கு மேல ஏறி ஓடிக்கிட்டு இருக்கிறான். இவன் கீழே போய் பாக்குறான், எல்லாம் செத்து போனமா கிடக்குறாங்க. ஐயோன்னு பதறனவன் மேல அவளை தேடி ஓடியாந்தா அவ கீழே விழுந்து செத்து போயிட்டா. உடம்பு தெரிக்க செத்து போயிட்டா. ஐயோ பாவம். அடுத்து இறந்து போனவங்கள லிஸ்ட் அறிவிக்கப்படுது. இப்ப நம்ம ஹீரோயின் எங்கடா அப்படின்னா மூலிகை படுக்கையில போட்டு நம்ம புது பையன் தான் படுக்க வச்சிருக்கான். அவளுக்கு வேண்டிய பணிவிடை எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறான். பிளாஷ்பேக்ல பார்த்தா வாத்தியாருக்கு பிடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் இவதான். 2 பேரும் ஒண்ணா ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு சுத்தி தெரிஞ்சிருப்பாங்க. அதையெல்லாம் நினைச்சு பாக்குறா. இல்ல நினைச்சு பாக்குறது நம்ம வாத்தியார் தான் போல. படுத்துட்டு இருக்கும்போது நினைச்சு பாக்குற ஏதோ போன் கால் வருதுங்க. வீட்டுல இருந்து தான் பேசுறாங்க போல. தான் ஒரு பிசினஸ் ட்ரிப்ல இருக்கிறதாவும் தான் வர ரொம்ப லேட் ஆகும் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். போய் சொல்லிட்டு இருக்கிறார் வீட்டுல. இங்க டப்புன்னு முடிச்சு பார்த்தவ எவ்வளவு நேரமா நான் படுத்து கிடக்குறேன், ஹீரோ என்னாச்சு அப்படின்னு பதறா. நல்லா தான் இருப்பான், இன்னும் செத்தவங்க லிஸ்ட்ல அவன் பேர் வரல, நீ ஒன்னும் பிரச்சனை இல்ல பாதுகாப்பா இருக்கிற அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கிற. ஆனா அங்க பாருங்க நம்ம ஹீரோ நடக்க முடியாத சமயத்திலையும் குச்சியை வச்சு ஊண்டிக்கிட்டே அவ பேரை சொல்லி கத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கிறான். இவனுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஸ்டோரி உண்டு. இவனோட 4ஆம் கிளாஸ் படிக்கும் போது அம்மா ஓடி போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இவங்க அப்பா இவன் 7ஆம் கிளாஸ் படிக்கும் போது கடைசியா ஒரு நாள் ஹோட்டலுக்கு கூட்டு போய் வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்தவரு அப்புறம் தூக்குல தொங்கி இறந்து போயிடுறாரு. அப்பா அம்மா ரொம்ப ஈஸியா எல்லாத்தையும் விட்டு ஓடி ஒளிஞ்சிட்டாங்க, விட்டு கொடுத்துட்டாங்க. அப்படி இல்லாம கடைசி வரை நிக்கணும்னு நம்ம ஹீரோ ஆசைப்படுறான். கத்திட்டே வரும்போது இந்த பக்கத்துல நம்ம ஹீரோயின் அவனை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடுறான். அவளை காப்பாத்துறதுக்காக பின்னாடி நம்ம புது பையனும் ஓடுறான். அப்படி ஓடியாந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா குறுக்கால அந்த அராத்து வந்து நிக்கிறா. கொல்றதுக்கு பக்கத்துல நெருங்கி வரும்போது பார்த்தா வாத்தியார் இந்த பக்கத்துல வரத பார்த்துட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க. வாத்தியார் வந்தவரு மலையில நனைஞ்சா சளி பிடிக்கும், இந்தா கொடை அப்படின்னு கொடை கொடுக்க வரார். அந்த பக்கம் நம்ம ஹீரோவும் வந்துடுறாங்க. ஹீரோவை பார்த்ததும் இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஹீரோ ஒரு மெஷின் கன் எடுத்துட்டு வந்திருக்கான் பாதுகாப்புக்காகன்னு. இவர் கொடையை கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாரு. ஏன்னா உள்ள மேட்ச்ல தலையிடக்கூடாதுங்கிறதுக்காக கம்னு போயிட்டார் போல. நம்ம புது பையனை வந்துட்டு இந்த ஜோடி கடைசி வரை ஒன்னா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறான். அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறான். சைக்கிள்ல வந்த காதலன் ஒரு காதலியை தேடி வந்துட்டு இருக்கான்ல, இவனும் ஒன் சைடு லவ் தான், இது வரைக்கும் ப்ரொபோஸ் பண்ணது இல்ல. அந்த பொண்ணை தேடி வந்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு இங்க தான் ஒளிஞ்சிட்டு இருக்கா போல. இவன் கையில ஒரு ஜிபிஎஸ் வச்சுட்டு தான் தேடிட்டு இருக்கிறான். ஆனா அவளோ எங்க துப்பாக்கி வச்சுட்டு சுடுறதுக்கு வரணும்னு நினைச்சுக்கிட்டு மேல போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறா. அப்ப ஏதோ டப்பாவை தட்டி விட இவன் இந்த பக்கம் வர தான் உசுர காப்பாத்துற நினைச்சுக்கிட்டு சுட்டு கொண்டு விட்டா. சாகர தருவேல அவன் கிட்ட போய் பார்க்கும்போது தான் அவன் கிட்ட துப்பாக்கி இல்ல, அவன் கையில இருந்தது ஜிபிஎஸ்னு தெரிய வருது. ஏன்டா இந்நேரத்துல எங்க வந்து பார்த்த அப்படின்னு கேட்க, உன்னை பாக்குறதுக்கு தான், உன்னை ப்ரொபோஸ் பண்றதுக்கு தான், ஐ லவ் யூன்னு கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லி செத்து போறாங்க. இதெல்லாம் தேவையாது அப்படின்னு தோணுது. அங்க ஒருத்தி வரா, துப்பாக்கியால இந்த பொண்ணை சுட்டு கொண்டுறா. அவளை மேல இருந்து நம்ம பரட்டை சுட்டு கொண்டுறான். சுட்டு கொள்றதா நினைக்கிறான், பட் உயிரோட தான் இருக்கிறா. யாரு நம்ம துரட்டிதான். அவன் அந்த பக்கம் திரும்பினதும் டப்புன்னு முழிச்சவ துரட்டி எடுத்து வெட்ட போகிறா. 2 பேருக்கு மாத்தி மாத்தி சண்டை. சும்மா சொல்லக்கூடாது, இது வரைக்கும் நம்ம பரட்டை சண்டை போட்டதுலயே சும்மா சூப்பரா சண்டை போட்டவ இவதான்னு சொல்லலாம். கண்ணா பின்னான்னு சண்டை போடுறா. ஒரு கட்டத்துல துரட்டியை வச்சு வயித்துல ஒரு வெட்டு. ஆனா அவன் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருக்கிறதுனால ஒன்னும் ஆகல. தள்ளி விட்டு துப்பாக்கியால டப்பு 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 டப்புன்னு சுடுறாங்க. அப்பையும் ஒவ்வொரு தடவையும் எந்திரிச்சு வந்தவ கடைசியில மூஞ்சில சுடு வாங்கி சம்பவ இடத்துல கீழே விழுந்து செத்து போறா. எஸ், பல பேரை கொண்டு போட்ட துரட்டியோட சோலி முடிஞ்சிருச்சு. அப்புறம் செத்து போனவங்களோட லிஸ்ட் அவர் அறிவிக்கிறார். நாம பசங்க உட்காந்து ஐயோ பாமேன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இனி மிச்சம் இருக்கிற ஆட்கள் சில பேர் தான். அப்புறம் இங்க நம்ம ஹேக்கிங் குரூப் ஹேக் பண்றதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார். ஒரு பக்கம் அவன் ஹேக் பண்ண முயற்சி பண்ணாலும் இன்னொரு பக்கம் பாம்பை உருவாக்குறதுக்காக பசங்க ஏதோ முயற்சி பண்ணிட்டு இருக்கானுங்க. எல்லாம் அவனோட கைட்லைனின் பேர்ல தான். இவனும் ஒரு கட்டத்துல ஏகப்பட்ட கோடிங் அடிச்சு நான் சாதிச்சுட்டேங்கிறான். என்னடா அப்படின்னு பார்த்தா அவங்க சிஸ்டத்தை ஹேக் பண்ணிட்டானா. இங்க ராணுவமே பதறது. சிஸ்டம் ஹேக் ஆயிடுச்சு. இந்த சிஸ்டம் மட்டும் இல்ல, இவங்க காலர் சிஸ்டம் மட்டும் இல்ல, இவங்களோட கண்காணிப்பு சிஸ்டம் மட்டும் இல்ல, சேட்டலைட் சிஸ்டம் இருந்து ஒட்டுமொத்த கவர்மெண்ட் சிஸ்டமே ஹேக் ஆயிடுச்சு போல. எல்லா ராணுவமும் பதறிக்கிட்டு இருக்குது. ஐயோ என்ன பண்ணணும்னு தெரியலையே, எவன் உயிரோட இருக்கிறான் எவன் செத்துட்டான்னு தெரியல, என்ன பதறிக்கிட்டு இருக்காங்க. இனிமே காலரை அவுத்து போட்டாலும் யாருக்கும் எதுவும் ஆகாது. இது மித்த பசங்களுக்கு தெரியாது. சரி, பாமை எடுத்து வண்டியில ஏத்திப்போம். இந்த வண்டியை கொண்டு வந்து ராணுவ வீரர்கள் இருக்கிற அந்த பில்டிங் மேல இடிச்சு தள்ளி வெடிக்க வச்சிட்டோம்னா அப்புறம் நாம எல்லாம் தப்பிச்சு போலாங்கிறதா இவங்களோட பிளான். அதுக்காக பாமை வண்டியில ஏத்திட்டு ஃப்ரண்ட் பக்கம் வந்தா பாமை வெடி வைக்கிறதுக்கான ஒரு சின்ன கயிறு ஒன்று ஃப்ரண்ட்ல இருக்கு. இந்த கயிறை புடுங்கி விட்டா போதும், பாம்பு வெடிச்சிடும். எல்லாத்தையும் அழகா நம்ம ஹேக்கர் செட் பண்ணி வைக்கிறான். அதுக்குள்ள அந்த பக்கத்துல ஏதோ நடந்து வர சத்தம் கேக்குங்க. நம்ம ஹீரோ தான் நடந்து வரானோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒருத்தன் முன்னாடி போவான் பாருங்க, குண்டடி பட்டு சாகுறான். கொல்றது யாரு? நம்ம பரட்டை தான். அதை பார்த்து பயந்துகிட்டு இவங்க 2 பேர் பின்னாடி ஓடி போறாங்க. அவங்க கிட்ட கைத்துப்பாக்கி இருக்கும், பதிலுக்கு சுடுறாங்க. ஆனாலும் அவன் கண்ணாமண்ணான்னு சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறான். மிச்சம் இருந்த 2 பேர்ல ஒருத்தன் செத்து போயிட்டாங்க. இதுல காண்டான நம்ம ஹேக்கரு அவனை பழி வாங்கணும்னு சொல்லி தான் செத்தாலும் பரவாயில்லன்னு வண்டியோட முன்பக்கத்துக்கு ஓடியாந்து அந்த வயரை செட் பண்ணான்ல, அதை
புடிங்கி விட்டான். பயங்கரமா வெடிச்சு செதறுது. ஏகப்பட்ட பெரிய பாம்பு வெடிப்புன்னு சொல்லலாத. வெடிச்ச இடம் மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்கிற பில்டிங்கே பத்தி எரியுது. அப்போ இன்னும் பக்கத்துல இருந்து அந்த பரட்டைக்கு ஏதாவது ஆயிருக்குமா அப்படின்னு கேட்டா மேபி ஆகியிருக்கலாம். ஐயா ஆகலங்க, உயிரோட திரும்பி வர்றான், இவன் அடங்கவே மாட்டானோ அப்படின்னு தோணுது. இதை பார்த்து நம்ம புது பையன் இவங்க 2 பேரையும் அங்க இருக்க சொல்லிட்டு அவர் மட்டும் ரிஸ்க் எடுத்து சண்டை போறதுக்காக முன்னோக்கி போறார். அப்பதான் தெரியுது பரட்டையோட கண்ணு 2 போயிடுச்சுன்னு. நடந்த வெடி விபத்துல கண்ணு போயிருச்சு. கண்ணு 2 மங்களா இருக்கிறத கவனிக்கலாம். கண்ணு தெரியாதுங்கிறதுனால குருட்டுத்தனமா முன்ன பின்ன சுட்டுக்கிட்டு இருக்கிறான். நம்மால சிம்பிளா படுத்துக்கிட்டு அவனை கரெக்டா டப்பு டப்பு டப்புன்னு சுட்டு தள்ளுற. எஸ், ஒரு வழியா அவனும் செத்து போயிட்டாங்க. கடைசியில இப்ப மிச்சம் இருக்கிறது இவங்க 3 பேர் தான். கடற்கரை ஓரமா வந்துட்டாங்க. அப்பாடா அப்படின்னு நம்ம அலுப்படுக்கிறான். சரிப்பா எல்லாம் முடிஞ்சிருச்சுல, நம்ம 3 பேர் தான் மிச்சம் இருக்கிறோம், எப்படி தப்பிச்சு போறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இதையெல்லாம் இந்த பக்கத்துல வாத்தியாரு ராணுவமும் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. சிஸ்டர் ஹேக் ஆனாலும் அந்த மைக்கு மூலமா அவங்க என்ன பேசிக்கிறாங்கிறத மட்டும் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க போல தெரியுதுங்க. பேசிட்டு இருக்கும்போது நம்ம புது பையன் டப்புன்னு துப்பாக்கி எடுத்து நிற்றான். என்னடான்னு கேட்டா இவன் தான் காதலியை காப்பாத்த பார்த்தது, வைக்க பார்த்தது, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேம்ல இருந்தது, இதெல்லாம் சொன்னது பொய்யா. உங்க 2 பேரையும் நம்ப வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான், நீங்க சாக போறீங்க, பேசப்படாது அப்படின்னு துப்பாக்கி எடுத்து டப்பு டப்புன்னு சொல்றான் போல. நமக்கு அது என்ன விஷயம்னு காட்டல, 2 துப்பாக்கி சத்தம் மட்டும் கேக்குதுங்க. அதை கேட்ட ராணுவ வீரர்கள் இந்த பக்கம் பதறாங்க. வாத்தியாரு பதறாரு, ஏன்னா புடிச்ச பொண்ணு அங்க செத்து போயிருக்காள்ல, டெட் பாடி வேணும்னு கேக்குறாரு. ஆனா ராணுவ வீரர்களோ அதெல்லாம் அவசியம் இல்ல, ஒருத்த மட்டும் மிச்சம் இருக்கான்ல, அவன் பொழைச்சு போய்ப்பா, நாம கிளம்புற வழியை பார்ப்போம்னு ராணுவம் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சுங்க. எல்லா ஹெலிகாப்டர் தூக்கிட்டு வண்டி எடுத்துட்டு மொத்த படையும் கிளம்பி போயிடுச்சு. வாத்தியார் மட்டும் அங்க இருக்கிறார். உட்காந்து யாருமே இல்லாத கிரவுண்ட்ல எக்ஸசைஸ் எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். ஒருவேளை பிடி வாத்தியாரா இருப்பாரோ இருக்கலாம். பார்த்தா காட்டுக்கு மத்தியில இருந்து புதுப்பைய மட்டும் வராங்க. என்கிட்ட ஆயுதம் இல்லைன்னு சொல்லிட்டு வரான். இவரும் உள்ள கூட்டிட்டு வந்து சாப்பிடறதுக்கு ஏதோ கொடுக்குறாப்ல. ஆனா ஒரு மேட்டரை மட்டும் நீ சொல்லணும்னு சொல்லி காலரை ரிமோட்டை வச்சு ஆன் பண்ணி விடுறார். ஆனா அது ஆனாகி பீப் சவுண்ட் எல்லாம் வரல. அடுத்த நொடி ஆஃப் ஆயிடுது. ஹேக் பண்ணது நீதானே அப்படின்னு கேட்கிறார். ஹேக்கிங்கா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிற அந்த பையன். உண்மையான ஹேக் பண்ண அந்த ஹேக்கர் தான் இறந்து போயிட்டானே பாவம். கையில துப்பாக்கி எடுத்துட்டு என்னதான் இருந்தாலும் நீ இந்த காலரை ஆஃப் பண்ற முயற்சியில ஏதோ சீட்டிங் பண்ணிருக்கிற, உன்னை உயிரோட விட மாட்டேன்னு எடுத்து சுட போறாருங்க. அதுக்குள்ள பார்த்தா கதவை திறந்துட்டு அந்த பக்கத்துல ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஒண்ணா வராங்க. அவங்க கிட்டயும் துப்பாக்கி இருக்குது. என்னையாது எப்படியா நீங்க உயிரோட இருக்கிறீங்க அப்படின்னு விசாரிக்கிறார். எஸ், மைக்ல இவங்க கேட்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு சும்மா துப்பாக்கி சட்டத்தை மட்டும் உருவாக்கிட்டு அவங்கள சத்தம் போடாம இருக்க சொல்லி இருக்கிறான் அந்த புது பையன். அதனாலதான் ஹேக் செய்யப்பட்ட நிலைமையில துப்பாக்கி சத்தத்தை மட்டும் கேட்டுட்டு அவங்க 2 பேரும் இறந்து போயிட்டதா நினைச்சு ராணுவமும் கிளம்பி போயிடுச்சு. ஆனா இவங்க காலரை இப்ப அவுத்து போட்டுக்கலாம், பிரச்சனை இல்ல. ஏன்னா எல்லாம் அந்த ஹேக்கரோட புண்ணியத்தினாலதான். இங்க எப்படி எல்லாம் விதவிதமா இறந்து போனாங்க அதை டிராயிங்கா வரைஞ்சு வச்சிருக்காரு நம்ம வாத்தியார். இருந்தாலும் நீங்க 3 பேர் தப்பிச்சு போக கூடாது, ஒருத்தர் தான் போகணும்னு சொல்லி துப்பாக்கி எடுத்து சுட போறாருங்க. இதுல காண்டாயி பதிலுக்கு நம்ம ஹீரோயின் சுட போவா. ஆனா ஹீரோயின்ஸுக்கு சுடுற தைரியம் இல்ல, ஹீரோ தான் சுடுறான். ஏன்னா அவளுக்கு அடிபற்ற கூடாதுன்னு சொல்லிட்டு வாத்தியார சுடுறான். மறுபடியும் எந்திரிச்சு மறுபடியும் சுடப்போவாரு. மறுபடியும் சுடுறாங்க. என்னடா பார்த்தா அவர்கிட்ட இருந்த துப்பாக்கி தண்ணி துப்பாக்கி. வம்புக்குனே தான். ஏன்னா இவ்வளவும் பண்ணிட்டு இவர் உயிரோட இருக்கிறதுக்கு விருப்பம் இல்ல, அதனாலதான் பசங்க கையால சுட்டு சாகலாமேன்னு காத்துக்கிட்டு இருக்கிறார். அதுக்குள்ள ஏதோ மொபைல் அடிக்கிற சவுண்ட் கேட்டுட்டு குடுகுடுன்னு அவ்வளவு குண்டடிபட்டு சாக போற நிலைமையில வேகமா எந்திரிச்சு போய் போன் அட்டன் பண்றாரு சோஃபால உட்காந்துக்கிட்டு. ஏன் இனிமே வரமாட்டேன், இனி வீட்டை விட்ட நீங்க தான் பாத்துக்கணும் வச்சுக்கணும், எப்ப பார்த்தாலும் அப்புறம் பிடிக்கலன்னு இல்ல, அப்ப இல்லாம வேலை கத்துக்க, போனை வை அப்படின்னு தான் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அடுத்து அந்த போனையே இவர்கிட்ட இருந்த வேற ஒரு துப்பாக்கி எடுத்து சுடுறாரு. போனு சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. அப்புறம் அவர் செத்து போறார். இவர்கிட்ட தனி துப்பாக்கி இருந்திருக்கு, உண்மையான துப்பாக்கி இருந்திருக்கு. பசங்க கையால சாகணுங்கிறதுக்காக தான் தனி துப்பாக்கியை பயன்படுத்தி இருக்கிறார். கடைசியா ஒரு குக்கியை சாப்பிட்டுட்டு செத்தும் போறாருங்க. அவர் எதிர்பார்த்தது அந்த நல்ல பொண்ணு அவ தான் ஜெயிக்கணும், நம்ம ஹீரோயின் ஜெயிக்கணும்னு. ஒண்ணுக்கு 3 பேர் ஜெயிச்சதுல அவருக்கு சந்தோஷம் தான். அப்புறம் அங்க இருந்த ஒரு படகு எடுத்து இவங்க எல்லாம் தப்பிச்சு போயிட்டு இருக்கும்போது சிகரெட் அடிக்க போறேன்னு அந்த பக்கத்துல உட்கார்ந்தவன் திடீர்னு ஒரு மாதிரி முழங்க ஆரம்பிக்கிறான். என்னடான்னு இவங்க ஓடி வந்து பாக்குறாங்க. பார்த்தா வயித்துல குண்டடி வாங்கிருக்கலாம் போல. கொஞ்ச நேரத்துல பேசிக்கிட்டு என் காதலி இருக்கிற இடத்துக்கே நானும் தேடி போறேன், நீங்க ஒத்துமையா ஒன்னா இருக்க பாருங்க, கடைசி வரை ஒன்னா இருங்கன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே செத்து போறாங்க. எஸ், அந்த புது பையன் செத்தும் போயிட்டான். கடைசியா பார்த்தா இவங்க 2 பேர் மட்டும் தான் கடைசியில மிச்சம் இருக்கிறாங்க. அவங்களும் அவரோட தற்காப்புக்காக கையில ஒரு கத்தியை வச்சிருக்கிறத கவனிக்கலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த வாத்தியார்கிட்ட ஒருத்தன் வெட்டிட்டு போனான்ல தொடையில, அந்த கத்தியை தான் தன் பாதுகாப்புக்காக வச்சிருக்கிறார். அவர் ஒரு துப்பாக்கி வச்சிருக்கிறார், அழிப்பதற்காக இல்ல, பாதுகாப்புக்காக மட்டுமே. மப்டியில ஊரு பக்கம் சுத்தி திரிய படமும் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. நல்லா இருந்ததுல. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இப்போ நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன சேனல்ல என்ன வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்க் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல தொடர்ந்து கொடுத்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம், கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க மிஸ் பண்ணாம நம்ம யூடியூப் வீடியோஸை பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும். தேங்க்யூ.